தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த் இவங்க 2 பேரும் வந்துட்டு தமிழ் இண்டஸ்ட்ரியோட ரொம்ப கியூட்டஸ்ட் அண்ட் ரொம்ப முக்கியமான கப்பலா வலம் வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் ரொம்ப ரீசெண்டா அவங்க 2 பேரும் பிரிஞ்சு இப்ப தனித்தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் எதனால பிரிஞ்சாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய ரூமர்ஸ் வந்து கிளப்பிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா அவங்க 2 பேரும் டிவோர்ஸ்க்கும் அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் இது ஒரு மியூச்சுவல் கன்சர்ன் அப்படின்றனால இன்னொரு 6 மாச காலத்துல வந்து அவங்களுக்கு டிவோர்ஸ் கன்ஃபார்மா கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி நியூஸும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா சினிமா ஜேர்னலிஸ்டான சந்தோஷ் ஜோசப் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அண்ட் அந்த இன்டர்வியூல இவங்க 2 பேருக்கும் எதனால டிவோர்ஸ் நடக்குது அப்படின்ற மாதிரியான அப்டேட்டும் அவர் கொடுத்திருந்திருக்காரு. அண்ட் அதை கேட்ட ஃபேன்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமான ஷாக்லயும் இருந்துட்டு இருக்காங்க. சோ அது என்ன அப்படின்னா, ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் அவங்க கூட வேலை பார்க்குற அவங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் கூட வந்து ஒரு சின்ன அஃபேர்ல இருந்த காரணத்தினால தான் இப்போ தனுஷ் அவர்கள் சைட்ல இருந்து இந்த டிவோர்ஸ் அப்ளை பண்றாங்க அப்படின்ற மாதிரி தனுஷ் அவர்கள் சைட்ல இருந்து சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. சினிமா ஜேர்னலிஸ்ட் சந்தோஷ் ஜோசப் அவர்கள் அவர் கொடுத்த இன்டர்வியூல என்ன சொல்லி இருந்திருக்காரு அப்படின்னா, நான் தனுஷ் அவர்கள் சைட்ல கேட்கும் பொழுது ஐஸ்வர்யா அவர்களுக்கு அவங்க கூட வேலை பார்க்குற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூடவே வந்துட்டு ஒரு சின்ன அஃபேர் இருக்கிற காரணத்தினால தான் நான் இந்த டிவோர்ஸ் அப்ளை பண்றேன் அப்படின்னு மாதிரி தனுஷ் அவர்கள் சைட்ல இருந்து சொன்னதாகவும், அண்ட் ஐஸ்வர்யா அவர்கள் சைட்ல இருந்து தனுஷும் ஒன்னும் சாதாரண கிடையாது, அவர் கூட நடிக்கக்கூடிய செலிபிரிட்டி கூடவே வந்து அஃபேர் வச்சிருந்தாரு. அண்ட் அந்த காரணத்துல தான் நாங்க இப்ப டிவோர்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சந்தோஷ் அவர்கள் சொல்லி இருந்திருக்காரு. அண்ட் இந்த நியூஸ் தான் இப்போ சோஷியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த விஷயங்கள் வந்து உண்மையா பொய்யா அப்படின்றது இன்னும் ப்ராப்பரா கிளாரிஃபை பண்ணப்படலை அப்படின்னாலும் இந்த நியூஸ் தான் இப்போ சோஷியல் மீடியால பயங்கரமா ஸ்ப்ரெட்டும் ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஐஸ்வர்யாவும் தனுஷ் அவர்களும் இப்போ ப்ராப்பரா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாங்க. அண்ட் அவங்களுக்கும் இன்னும் 6 மாத காலத்துல டிவோர்ஸ் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸும் கிடைச்சிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம தனுஷ் அவர்களுக்கு இப்போ 2வது திருமணம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸும் இப்போ சோஷியல் மீடியால பயங்கர வேரலா பரவிட்டு இருக்கு. பட் இதுக்கான எந்த விதமான கிளாரிபிகேஷனும் தனுஷ் அவர்கள் சைட்ல இருந்தோ அல்லது ஐஸ்வர்யா சைட்ல இருந்தும் கிடைக்கல. சோ இதெல்லாம் வந்து ஒரு ரூமரா தான் இருக்கும். அவங்க 2 பேருக்குள்ள இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி தனுஷ் அவர்கள் ஃபேன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காவும் அப்போஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம வீட்டாக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. ட்ரிஷாவா இருக்கட்டும், அஸ்ஸினா இருக்கட்டும், ஜெனிலியா, இந்த மாதிரி நிறைய ஜோதிகா இவங்க ஏலியனா போய் அதுக்கப்புறம் டம் வந்து. ஸோ எனக்கு இருக்கிற பேசிக்கா பெரிய ட்ரீம் என்னன்னா, யாருனே தெரியாது டக்குன்னு வந்து அவங்க நம்பர் கேட்டுருவாங்க. கிரியேட் a fake Instagram பண்ணிருக்கேன், வச்சிருக்கேன். டைரக்டா பார்த்தா நம்ம பேர் போயிடும். அதனால வேற யாரையா ஸ்டாக் பண்றதுக்கு நான் ஃபேக் அக்கௌண்ட்ல கிரியேட் பண்ணிருக்கேன். ஏதாவது புதுசா வந்திருக்கா, தப்பா வந்திருக்கா, கரெக்டா ஏதாவது தப்பா அட்லீஸ்ட் போடுங்களேன், ஏதாவது போடுங்க, எதையா போடுங்க. சோட்டா பீம் சுக்கி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கேம் விளையாடிட்டு இருக்கும் போது ஏதாவது ஒரு பொய் சொல்லிருக்கீங்க.